பெங்களூரு மெட்ரோவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் பெண் பயணியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி பெண் ஒருவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பயணிகள் முன்பு அந்த பாதுகாப்பு ஊழியர் பாலியல் ரீதியாக அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டதாகவும் அதனை வீடியோ ஆதாரத்துடன் பெங்களூரு மெட்ரோ நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பதிவு வைரலான நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனம் நடத்தி சுமார் 23 கோடி ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்ய மறுப்பதாக கூறி நிறுவன உரிமையாளரின் வீட்டை முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கீழேரிப்பட்டியைச் சேர்ந்த தம்பதி சௌந்தர்யா தமிழ்கண்ணன். இவர்கள் நடத்தி வந்த நிதி நிறுவனத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பண முதலீடு செய்ததாகவும் இதில் சுமார் 23 கோடி ரூபாய் பணத்தை இருவரும் மோசடி செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த தம்பதி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்ததாக கூறப்படும் நிலையில் தம்பதியை தேடப்படும் குற்றவாளிகளாக போலீசார் அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மோசடி செய்த தம்பதி இருவரும் தெருவில் சுதந்திரமாக உலா வருவதாகவும் அவர்களை கைது செய்யவிருக்கும் போலீசார் சௌந்தர்யாவுக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்புதான் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்திருக்கிறது என பல காரணங்களை கூறி அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சுமத்திய முதலீட்டாளர்கள் தமிழ்கண்ணனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கால் பண்ணி சொல்லிட்டு அக்யூஸ்ட் 2 பேர் இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். அதில் தமிழ்கண்ணை மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான். அதனால் இப்போ சௌந்தர்யா மட்டும் வீட்டில் இருக்காங்க, வாங்க அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க 23 கோடியை ஏமாற்றிட்டு இப்போ 8 மாதமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் தலைமறைவாயிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா நாங்களாக பொதுமக்களாக பிடிச்சி கொடுத்த குற்றவாளியை இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது தலைமறைவு குற்றவாளி 8 மாதமாக இருந்து இவங்களுக்கு அதில் என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியலைங்க. அரெஸ்ட் பண்ணலைன்னா நாங்கள் போக மாட்டோங்க சார். இங்கேயே தான் நாங்கள் ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டு அவங்க மறுபடியும் தலைமறைவு ஆகிட்டாங்கன்னா வெடிங்காட்டி எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, எங்கே வேணாலும் எந்த நாட்டில் போனாலும் இருப்பாங்க, இல்லை வேறு வெளி மாநிலத்தில் போய் தலைமறைவாக இருந்துக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க நாம் என்ன பண்ண முடியுங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.